அதிரடி மாற்றத்துக்கு தயாராகும் பாகிஸ்தான். மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட போகுது பாகிஸ்தான். அதுக்கான அறிகுறிகள் தான் இப்போ தென்பட்டிருக்கு. என்னன்னா, பாகிஸ்தானில் சத்தமே இல்லாமல் ஏகப்பட்ட அரசியல் மாற்றங்கள்லாம் நடந்துட்டு வரதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கிடையே அங்கு பாகிஸ்தான் இராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனிருக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக பாகிஸ்தானில் மீண்டும் மக்களாட்சி நீக்கப்பட்டு இராணுவ ஆட்சி அமையக்கூடிய ஆபத்தான ஒரு சூழல் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பாகிஸ்தானில் இராணுவத்தின் ஆதிக்கம் எப்போவுமே அதிகமாக தான் அங்கே இருக்கும். பொதுவாகவே பாகிஸ்தானில் கடந்த காலங்களில் பார்த்தோன்னா அங்கே பல முறை மக்களாட்சி வீழ்த்தப்பட்டிருக்கு. இதனால் அங்கே இராணுவத்தில் நடக்கக்கூடிய சிறு விஷயங்களும் பெரும் கவனத்தை பெறும். அங்கே கடந்த 2022 முதல் இராணுவ தளபதியாக இருப்பவர் தான் அசீம் முனிர். அவருக்கு சமீபத்தில் தான் ஃபீல்ட் மார்ஷலாக பதவி உயர்வு தரப்பட்டிருக்கு. அந்த பதவி உயர்வு அப்படிங்கிறது அசீம் முனிருக்கு இப்போது இன்னும் கூடுதல் அதிகாரத்தை வழங்கியிருக்கிறது. இதுக்காக ஷெரீப் தலைமையிலான பாகிஸ்தான் அரசு என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய அரசியல் அமைப்பு திருத்தங்களை செய்ய திட்டமிட்டிருக்காங்க. இதன் மூலமாக இராணுவத்திற்கு அதிக அதிகாரங்கள் வழங்கப்படலாம் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. கடந்த சில நாட்களாகவே இது தொடர்பாக தகவல் வெளியாகி வந்தது. இதற்கிடையே தான் அதை பாகிஸ்தான் அரசு இப்போ உறுதி பண்ணியிருக்காங்க. 27வது அரசியலமைப்பு திருத்தத்தை விரைவில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்கிறதாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஆயுத படைகளுடைய கட்டமைப்பு தொடர்பான மாற்றங்களில் இதில் இருக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. பாகிஸ்தான் துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான இஷாக் டார் அந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்திலேயே இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த நடவடிக்கை அசீம் முனிருடைய ஆதிக்கத்தை மேலும் வலுப்படுத்தும் அப்படின்னும் எல்லாருமே நினைக்கிறாங்க. இது பாகிஸ்தானுக்கு சிக்கலை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாகிஸ்தானில் கடந்த காலங்களில் பலமுறை இராணுவ ஆட்சி அமைந்திருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் கவிழ்க்கப்பட்ட இராணுவ தலைமை ஆட்சி வருவது அப்படிங்கிறது அங்கே பலமுறை நடந்திருக்கக்கூடிய நிகழ்வாக தான் இருக்குது. கடந்த கால அரசியல் வரலாற்றை பார்க்கும்போது 2008க்கு பிறகு அங்கு தேர்தல் மூலமாகவே அரசுகள் அமைந்தாலும் கூட இன்னுமே இராணுவத்திற்கு அங்கு கணிசமான அளவுக்கு செல்வாக்கு இருக்கவே செய்கிறது. அப்படி இருக்கும்போது இராணுவத்திற்கு கூடுதல் அதிகாரம் அப்படிங்கிறது எச்சரிக்கை மணியை அடிப்பதாக தான் இருக்குது. இந்த சட்ட திருத்தத்தில் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறது குறித்து தகவல்களும் இப்போது வெளியாக இருக்கு. இந்த 27வது திருத்தத்தின் மூலமாக இராணுவ தளபதி மற்றும் ஆயுதப்படையின் நிர்வகிக்கக்கூடிய அரசியல் அமைப்பின் 243வது பிரிவில் திருத்தங்கள் செய்யப்படுகிறது. மேலும் அரசியல் அமைப்பு நீதிமன்றங்களை அமைப்பது, தலைமை தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய செயல்முறையை எளிதாக்குவது, நிர்வாக மாஜிஸ்திரேட்டுகளை நியமிப்பது மற்றும் நீதிபதிகள் இடமாற்றம் போன்ற விஷயங்களை எல்லாம் உள்ளடக்கியதாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இயற்கை வளங்களை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுல மத்திய அரசுக்கு கூடுதல் அதிகாரங்களை கொடுக்குது இந்த சட்ட திருத்தம். மாகாணங்களுடைய பங்கை குறைக்கிறது. அதோட கல்வி மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சகங்களுடைய கட்டுப்பாட்டை மாகாணங்களிடமிருந்து மத்திய அரசுக்கு மாற்றும் வழிவகை செய்கிறது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இராணுவத்திற்கு மத்திய அரசுக்கும் அதிகாரத்தை குவிப்பதாகவே இந்த மாற்றங்கள்லாம் இருக்குது. ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு நடந்த மோதலில் இந்தியாவிடம் பாகிஸ்தான் படுதோல்வி அடைந்து சரணடைந்தாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அசீம் முனிருக்கு பதவி உயர்வு தரப்பட்டது. இன்னும் அவர் இராணுவத்தை தாண்டி அரசு நடைமுறையிலையும் தொடர்ச்சியாக தலையிட்டு வருவதையே காட்டுது. சமீபத்தில் பாகிஸ்தான் பிரதமர் அமெரிக்கா சென்ற போது அசீம் முனிருடன் சென்றார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பையும் சந்தித்து ஆலோசனை நடத்தினாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அதற்கு பிறகு அடுத்தடுத்து இந்த ஒவ்வொரு விஷயமும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதன் தொடர்ச்சியாக இந்த மாற்றம் அப்படிங்கிறது ஏதேனும் மிக முக்கியமான ஒரு திட்டத்துக்கு அவங்க வழிவகுக்கிறாங்களா, அதை நோக்கி அவங்க பாகிஸ்தான் போகிறதா அப்படிங்கிறதையும் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது.